வடமாநில பார்க்கிங் பணியாளருக்கும் பயணியின் உறவினருக்கும் மொழி பிரச்சனையால் வாக்குவாதம் ஏற்பட்ட வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. பயணியின் உறவினர் ஒருவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்று சிறிது காலதாமதமாக வந்த நிலையில் அவரது வாகனம் லாக் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பார்க்கிங் பணியாளரிடம் கேட்டபோது முறையாக பதிலளிக்காமல் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தெரியாது என கூறி இந்தி மொழியிலேயே வாக்குவாதம் செய்துள்ளார். வண்டியை வெளியில எடுத்துட்டு வந்து லக்கேஜ் எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நீ எடுத்து லாக் பண்ணி வச்சுட்டு வந்து கேட்டா 500 ரூபாய் ஃபைனுங்கிற. சரி 500 ரூபாய் ஃபைனை கொடுனா லாக் எடுக்க மாட்டேங்கிற. ஒன்னு இங்கிலீஷ்ல சொல்லு நீ பேசுறத, இல்ல தமிழ்ல பேசு. எனக்கு ஹிந்தி தெரியாது, என்ன பண்ணுங்கிற? உனக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, எதுக்கு வேலைக்கு வர்ற? புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு தமிழ்ல சொல்ற புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு தமிழ்ல சொல்லு. எனக்கு புரியல தமிழ்ல சொல்லு. எனக்கு தமிழ்ல சொல்லு. இங்கிலீஷ்ல பேசு. இங்கிலீஷ்ல 4 மணி நேரத்துக்கு உள்ள பணம் கட்டியிருக்கேன். மேல கை வைக்க. ஏய் மேல கை வைக்கிற. என்ன மேல கை வைக்கிற? தமிழகத்தில் உள்ள விமான நிலையத்தில் தமிழில் பேசக்கூடிய நபர்களை பணியமர்த்த வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.